இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்க ஒரு வாழைப்பழ சந்தைக்கு தான் வந்திருக்கேன். அப்படி 2 குலையும் 200 ரூபா ஆகுது. இந்த 2 குலையும் 200 ரூபா ஆகுறாங்க. 2 குலையும் 200 ரூபா என்னென்ன கொடுக்குறேன் மெனட்டாச்சு. அதுதான் ஒரு கிலோ புண்ணாக்கு என்ன விலை, ஒரு கிலோ தவிட என்ன விலை. அதுதான் அப்படி ஒரு தோட்டம் வேலை செய்யறதுக்கு 3000 ரூபாய். அவருக்கு தேத்தனி மத்தியானம் சாப்பாடு வெத்திலைக்கு அதுக்கு 2 சோட்டா ஒரு ஆளுக்கு 3000 4000 ரூபாய் முடியும் ஒரு ஆளுக்கு. நல்லா விலை முந்தி வாரம் மாதிரி வியாபாரி மாதிரி இப்போ வாரம் இல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க நான் இங்கே கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இங்கே நிற்கிறேன். 15 வருஷத்துக்கு மேல 15 ரூபா கேட்கினேன். நாங்கள் 20 ரூபா சொல்ல 20-25 ரூபா கேட்க அதை 15 ரூபா கேட்கு. இது ஒரு கிலோ 15 ரூபா. ஒரு கிலோ 15 ரூபாய். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் நீர்வேலியில் இருக்கோம், பருத்தூர் ரோட் நீர்வேலியில் இருக்கோம். இங்கே இருக்கிற ஒரு வாழைப்பழ சந்தையை தான் பார்க்க வந்திருக்கோம். வாழைப்பழ சந்தை, இங்கே வாழைப்பழ சங்கம் இங்கே எல்லா இடங்கள்ல இருந்து பல இடங்கள்ல இருந்து வாழைப்பழத்தை கொண்டு வந்து விற்று கொண்டு போகிறாங்க. சில பேர் வாங்குறதுக்கு வராங்க. கர்நாடகால இருந்து கொழும்பு வரைக்குமே ஏற்றுமதி ஆகி கொண்டு இருக்கு. இங்கே இருக்கிற வாழைப்பழங்கள் எல்லாமே ஊரில் இருக்க, நீர்வேலியில் இருக்க, சிறுவட்டியில் இருக்க ஒரு இடங்கள்ல இருந்து சங்கத்துக்கு சங்கத்துல இருந்து ஒரு இடமா போய்கொண்டிருக்கு. இப்ப வாழைப்பழங்கள் என்ன விலை போகுது, என்ன மாதிரி விளைவிக்குது என்றதான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் எப்படி இருக்கு, என்னென்ன பழங்கள் இருக்கு, என்னென்ன விலையில விற்குது என்ற எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். என்ன விலை போகுது இப்ப கதலிக்குள்ளாயா? 15 ரூபா கேட்கினேன். நாங்கள் 20 ரூபா சொல்ல 20-25 ரூபா கேட்க அதை 15 ரூபா கேட்கு. இது ஒரு கிலோ 15 ரூபா. ஒரு கிலோ 15 ரூபாய். நல்லா குறைஞ்சிட்டாப்ப. இது இதர 50 60. இதர கொஞ்சம் பரவாயில்ல. கப்பல் அதுல எல்லாம் 200 ரூபாவா இல்ல குறைவா? எது கப்பல் 200. இது இங்க இருந்து எங்க ஏத்துறாங்க? கொழும்பு சைட் பாக்குமா? இது எங்க ஏத்துனது அவே வேற. நீங்க எங்க ஏத்துறது? மற்ற தங்க கம்பளை மற்ற குழப்பம் நீங்க கொண்டு கொடுக்குறாரு. எந்த இடத்துல இருந்து கொண்டு வரீங்க? நாங்கள் பாளையம் திருப்பட்டி நீர்வேலியில இருந்தா. ஓகே ஓகே. அங்க இருந்து இங்க 15 ரூபாண்டா ஒரு குல 150 ரூபா 200 ரூபா தான் வரும் ஒரு குலைக்கு. காணாதானே அதுக்கு என்ன கொஞ்சம் விலை கூடினா இதா இருக்கும். ஒரு டைம் குறையும், ஒரு டைம் கூடும் மண்டபடியா. ஆனா இந்த மாதிரி நல்லா குறைஞ்சிட்டோம். சரியா குறைஞ்சி. நான் 15 ரூபாய்க்குல கேட்டது இல்லை. ஓகே, 2 மாதமா திருவிழாக்கையும் கொஞ்சம் விலை கூடுறது இல்ல. இந்த முறை நல்லா குறைஞ்சு. அதுதான். ஆனா அங்க சாவஜர் சைட் கொஞ்சம் விலை கூடவோ கொஞ்சம் என்ன வாழை குறைஞ்சப்ப கொஞ்சம் நீர்வேலி திருப்பதி ஏரியா வாழை கூடின இடம். ஓகே ஓகே. மற்றது அங்கால நாவல்கேரி அந்த பக்கம் குறைஞ்ச இடங்கள். ஆனால் சில நேரம் இங்க இருந்தும் போகும். ஆனா இங்க 15 ரூபாய்க்கு தான், அங்க 25-30 ரூபா. கடையெல்லாம் இப்ப என்ன விலை விற்கிறாங்க? இங்க இருந்த எடுத்து கடையில 50 ரூபா 60 ரூபா விற்பாங்களா? 15 வெளி மாவட்ட வியாபாரிகள் இல்லை. நீங்காலையா வியாபாரிகள் தான் இந்த சீசன்ல பழங்களை விற்கும். அதுதான் வெளி மாவட்ட வியாபாரிகள். அதுதான் 15 ரூபா குறைவு தானே? நல்லா குறைவு தானே? இல்ல 40 ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி நிலை இல்ல. நான் பரவாயில்லண்ணா. அது கொஞ்சம் பரவாயில்ல. கப்பல் 210. செவ்வாழை இருக்கு 600. செவ்வாழை 600 ரூபாய்க்கு போகுது. ஆமா, அந்த கடையில எவ்வளவுக்கு விற்கிறாங்க?
600 செவ்வாழை கூட. கிளிநொச்சி மாவட்டம் பக்கம் 150 200 ரூபா. ஓ நான் சாவச்சேரி அங்கால கொஞ்சம் பழசாயிட்டு அங்கால போக கொஞ்சம் விலை தான் ஆனா இங்கதான் அந்த விலை இங்க வாழைப்பழம் கூட வியாபாரிகள் வந்தா விற்கலாம் இங்க நாங்க கொஞ்சம் கூட கொடுக்கலாம். ஓகே ஓகே இங்கே உள்ளவங்க தான் வாங்குறாங்க. ஊராக்கள் தான் வாங்குறேன் வழியா அந்த விலை. ஓகே ஓகே. எவ்வளோ காலமா நீங்க இப்போ இங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்த ஊர் தானே நீங்க? இந்த ஊர் தான். எவ்வளோ காலமா இது இயங்கி கொண்டு இருக்கு நம்ம தெரியுமா? அது இப்போ இலங்கையில இருக்கிற வாழைப்பழ சந்தையில இதானா இல்லாட்டி வேற வாழைப்பழ சங்கம் ஆரம்பத்தில் இருந்து இருக்கு. சங்கமா இருக்கு ஒளி மாவட்டங்களுக்கு முந்தி லொரியல்ல அனுப்புறோம். ஓகே 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 ஓகே. இந்த சந்தை மாதிரி போட்டது. ஓகே. சுண்ணாது கொண்டு வரும். சாவச்சேரி சந்தைகளுக்கு தான் சந்தையில் இது வாழைப்பழ சந்தைன்றது இதுதானே? ஓகே ஓகே ஓகே. இதுல கொடுக்குறேன்னா இதுல யாரும் வந்து கொடுக்கலாம். அந்த இதாண்டி இல்ல ஊராக்கள் யாரும் கொடுக்கலாம். ஓகே ஓகே. இதாண்டி இல்ல யார் வந்து கொடுத்து வாங்கிக்கொண்டு போகலாம். வெளிநாட்டுல இருந்து வரலாம், குழம்புல இருந்து வரலாம். வியாபாரி பார்த்து எடுத்து கொண்டு போகலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ எங்கேருந்து வந்தாலும் இப்போ இங்கே இப்போ விலை குறைய வேண்டாம், அங்கேருந்து வந்து எடுத்தாலும் லாபம் தானே நான் வைக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ அதனால் வெளி மாவட்ட வியாபாரி என்னோட அண்ணன் சொன்னால் அண்ணன் எடுத்து வச்சிருங்க, நான் மாறணும்னு சொன்னால் சில பேர் எடுத்து வைக்கிறது. ஓகே. அவைக்கும் இதே விலை தானே போகும், இல்லை கூட எடுப்பினமா? அவன் இங்கே நேச்சருக்கு ஏற்ற மாதிரி இங்கே விற்கிற விலை தான் போகும். இல்லை அவங்களாம் டிரான்ஸ்போர்ட் கூலிகள் எல்லாம் போட்டு தானே அவங்க. நீ அவை அங்கேருந்து வாரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் போடுவாங்கண்ணா. ஓகே நன்றி ஐயா, நன்றி. இந்த எத்தனை உள்ள கொண்டு வந்திருக்கீங்க நீங்க? விலை குறைவா இருக்கண்டபடியா கொடுக்காம வச்சிருக்கீங்களா? வந்து 15 ரூபா கேட்கினா நான் அதை கொடுக்காம வச்சுட்டு 40 ரூபா. அதுதான் அந்த விலைண்டா. அதண்டா கொஞ்சம் கொடுக்கலாம். தோட்டம் தானா? ஓகே நன்றி. இங்க வந்து இப்ப வாழைக்குழல் வந்து 15 ரூபா 20 ரூபா தான் கதகளிக்குள்ள போகுது. அதை விட இதர அதுலண்டா கொஞ்சம் 40 50 சிலது பழத்துக்கு ஏற்ற மாதிரி விலையாக போய் கொண்டிருக்கு. 80 செவ்வாழைக்குள்ள தான் இப்ப நல்ல விலையாக போய் கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 600 ரூபாயாம் சந்தையில் மட்டுமே போய்கிட்டு இருக்கு. 600 ரூபா படி சொல்றாங்க ஒரு கிலோ. ரெண்டா கடையில் என்ன விலை விற்கும்? செவ்வாழை கொஞ்சம் பாரது குறைவு. ஏற்கனவே செவ்வாழை கொஞ்சம் விலை தான், எல்லா இடத்துலையுமே செவ்வாழை விலை தான். பட் சந்தையிலேயே அந்த விலைன்றது கொஞ்சம் ஆவலும் கூட இருக்க மாதிரி இருக்கு. வெளியிலண்டா கிட்டத்தட்ட 700-800க்கு மேலே விற்கும்னு நினைக்கிறேன். மூன்று குலை இந்த பெரிய குலை. இந்த 3 குலை மட்டுமே கதலி 500 ரூபா. 1 கிலோ 15 ரூபா. நல்ல கிட்டத்தட்ட 1 கிலோவே ஒரு வாழைக்குள்ள 15 கிலோவுக்கு மேலே இருக்கும். 500 ரூபா கேட்குறாங்க. நல்லா குறைஞ்சிருக்கு வாழைக்குள்ள. கதலி வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. கோயில் டைமில் நல்ல விலை விற்கிறது. பட் இந்த முறை நல்லா கூடவா இருக்குது, நல்லா குறைவாக இருக்குது. இது வாழைப்பழம் வந்து 25 கிலோ அப்படி வருமா. நல்ல பெரிய கூட.
இங்கே கன இடத்துல இருந்து பல பேர் வந்துட்டு இருக்காங்க. கன பிரதேசத்துல இருந்து கன பேர் வந்துகிட்டு இருக்காங்க. எக்கச்சக்க பேர் வந்து இங்க கொண்டு வந்து விற்கலாம். யார் என்ன இல்லை, எல்லாருமே வந்து விற்கக்கூடிய மாதிரி தான் இருக்குமா. வந்து 30 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க, விற்றுருக்காங்க. கொஞ்சம் பரவாயில்ல. ஐயா சொன்னதுக்கு 1.15 அப்படி சொன்னாங்க. 30 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, பெரிய விளையாட்டு ஓகேன்னு எடுத்துருக்காங்க. இது என்ன பாப்பீங்க? அவைந்த வேண்டன்றது பெரிய மலையாளம் வைக்கிறாங்க. மார்க் வச்சிருக்கா அவைந்த வேண்ட. நீங்க வந்து விக்கிறதா இல்ல? நாங்க வந்து விலைக்கு படிக்கணும். ஓகே ஓகே. இங்க சம்பளத்துக்கு ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு சம்பளம் மாதிரி? 3 ரூபா வரைக்கும் 50 ரூபா ரூபா. 3 கிலோ என்ன விலை வித்தாலுமே அந்த 50 ரூபா. இப்ப நல்லா குறைஞ்சிட்டு கொண்டு வைக்கணும். மாங்கினாங்கல்ல கொண்டு வைக்கணும். 50 ரூபா 3 கிலோக்கு 50 ரூபா வரும். ஓகே, பரவாயில்ல தான். 4 ரூபா 100 ரூபா. ஓகே. அவே வாங்குறவே வாங்குறாங்க, கொண்டு வராங்க. கொண்டு வர அந்த கீழே வச்சு ரெண்டு பிடா தீட்டு ரெண்டு பிடாயில கொண்டு நிறுத்து ரெண்டு கொண்டு வைக்கணும். 3-4 பேர். ஓகே ஓகே ஓகே. அதுதானே கஷ்டம் தான். மேல கஷ்டமான வீடானே. நாம 7-10 வரைக்கும் செய்யறோம். 7-10 வருஷம். வயது எத்தனை? 57 வயது. 57 வயசு. ஆமா, 47 வயசுல இருந்து ஓகேவா இருக்கா? அதான் பாரங்களும் கூட தானே தூக்கி இறக்கணும். 45-50 கிலோ கூட தூக்க கொஞ்சம் கஷ்டமா. இது வந்து எங்க போகுது? எந்த வந்து தம்புளைக்கும் போகும், கிளிநாச்சி, இங்க உள்ளூர் பருத்துறாங்க மட்டும் ஒரு ஆக்கிரமிக்க. ஓகே ஓகே. அப்படி எல்லா இடத்துக்கும் போகும். கொழும்புக்கும் போகும். கொழும்புக்கும் போகும். லொரி வந்து ஏத்துமா? இங்க இருந்து பஸ்ல போட்டு விடுவோம். அந்த பஸ்ல போட்டு ஓகே போக முடியும். ஓகே. நீங்க சரி சரியா, நீங்க வேலையை பாருங்க. இவ்வளவு நேரம் பார்த்துட்டு நினைக்கிறேன். இது வந்து யாழ்ப்பாணம் நீர்வேலியில இருக்க வாழைப்பழ சங்கம். இங்க வந்து இப்போ 15 ரூபா 20 ரூபான்னு தான் கதலிக்கு போகுது. இவ்வளவு நேரம் பார்த்துட்டு நினைக்கிறேன். இதை பற்றின கருத்துக்களை நீங்க கமெண்ட் சொல்லுங்க. நீங்க இந்த இடம் உங்களுக்கு தெரியுமா என்றதையும் வாழைப்பழ தரங்காய் 20 ரூபாய்க்கு வெட்டலாம். 40 கிலோ புளி ஒன்று 20 ரூபா கொடுத்து மற்ற இதரையெல்லாம் 60-70 நல்லா விலை குறைஞ்சிட்டு வாழை உற்பத்தியும் கூடிட்டு அதான் கொண்டு வரது கூட விலை குறைஞ்சிட்டேன். முந்தி வார மாதிரி வியாபாரி மாதிரி இப்போ வாரம் இல்லை. ஓகே ஓகே ஓகே. நீங்க எவ்வளவு வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இங்க? நான் இங்க கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல இங்க இருக்கிறேன். 15 வருஷத்துக்கு மேல. நீங்க விற்கிறதா இல்ல? இல்ல, வாழைக்குள்ள எங்க தோட்டத்துக்குள்ளேயே கொண்டு வந்து கொடுக்கறதா? ஓகே ஓகே ஓகே. இப்ப நல்ல தரங்காய் வந்து 20 ரூபா போகுது. கடை தரங்காய் வந்து 20 ரூபா. கப்பல் எல்லாம் 140 120 போகுது. ஓகே ஓகே ஓகே. இதர 50 60. சரி, நன்றி ஐயா. அதுதான் ஒரு எல்லாருக்கும் விமர்சனம் கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்குது. அந்த தோட்டத்துக்கு மண்ணை அடிச்சு போட்டு ஒரு இது எல்லாமே இங்கே இருக்கிற எல்லாமே விலைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறபடியா வச்சிருந்து விற்கணும். சில பேர் வந்தோடனே பார்த்து எடுத்துக்கொண்டு போயிடும். சில பேர் மட்டும் வச்சிருந்து அந்த விலைகள் கொஞ்சம் இப்போ 15 ரூபா வழியாக கொஞ்சம் கூட கொடுக்கலாம் அந்த மாதிரியா வச்சிருந்து வெட்டி இந்த கப்பல் வந்து 27 கிலோ இருக்கு.
இதில் வந்து தண்டுகளுக்கு கழிவு இருக்கு. பெரும்பாலும் வாழைக்குலை விற்கிறார்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வாழைக்குலைக்கும் கிலோவுக்கு ஏற்ற மாதிரி கழிவுகளும் இருக்கு. இப்போ 40 கிலோவுக்கு மேலேண்டா 4 கிலோ கிட்ட கழிக்கிறாங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கால 30 கிலோ அப்படின்னா 3 கிலோ, 30 கிலோ அப்படின்னா 3 கிலோ, 10-15 கிலோக்குள்ளாண்டா 2 கிலோ அப்படி கழிவு வருது எல்லா குலைகளுக்கும். அது என்ன இனமண்டு இல்லை, எல்லா குலைகளுக்குமே அந்த விலை கழிச்சு கொண்டு தான் மிச்ச காசை கொடுப்பாங்க. இப்போ ஏற்கனவே விலை குறை வேண்டபடியா இந்த குலை பார்த்து 2-3 கிலோ குலை கழிச்சா ரொம்பவே நட்டமாக வருவேன்னு நினைக்கிறேன். புத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க? சங்கம். ஓகே ஓகே ஓகே. அப்ப எவ்வளவு காலமாய்யா இது நடக்கு? இந்த சங்கம் எவ்வளவு காலமா இயங்குது? இருக்குது என்ன? இது என்ன மாதிரி இயங்குது? இப்ப எங்க இருந்து கொண்டு வந்து கொடுக்கலாம்? இப்ப இதுல சங்க உறுப்பினராக இருக்க இது காசு கட்டணும் அப்படி எதுமா இல்ல? இது வந்து உள்ள கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி காசு எதுவும் இருக்கா? 50 ரூபாய் ஏதோ கட்டி நம்ம அடிக்க நம்மள யூனியன் காசோ? ஓகே ஓகே ஓகே. இப்ப நீங்க என்ன வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல விற்கிறதுக்கு கொடுக்குறது? என்ன உள்ள கொண்டு வந்திருக்கீங்க? இதர குலை 60-70 போகுது என்ன? 80 பரவாயில்ல, பெரிய குலையா? ஓகே 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 பரவாயில்ல. இதர கொஞ்சம் பரவாயில்ல போல. கதலி தான் நல்ல அடிபட்டுது. 15 ரூபா. நான் ஒரு ஐயாட்ட பார்த்தும் 10-15 ரூபா வைக்கணுமா வேண்டாம் கொடுக்காம வச்சிருக்கேன். 15 ரூபா. ஓ அதுதான் ஒன்றும் செய்யலாது. அந்த விலைக்கு என்னன்னு கொடுக்குறாரு அவங்களும் பாவம். இப்ப விலை உரண்டா அவையும் ஒன்றும் செய்யலாது. நல்ல விலை விற்க நல்ல மாதிரி இருக்கு வேணா பரவாயில்ல. அதுதான் அதுதான் இந்த காசு அதான் 150 ரூபா 300 ரூபான்னா என்னத்தை தான் செய்யறாரு. சில குறைஞ்ச நல்லா குறைச்சு வாங்க. தோட்டக்காரர் எல்லா டைமும் அப்படித்தானே. கோயில் இந்த திருவிழா டைம் தொடங்க கொஞ்சம் விலை அது எல்லாம் விலை கூட. ஓ விலை கூடும். கோயில் டைம்ல கூடுதலா இல்ல அடுத்தடுத்த மாதத்துல எல்லா திருவிழாக்களும் கொஞ்சம் விலை கூடி 20 ரூபாய் 15 ரூபாய் புல கணக்கு தான் நடக்கணும். அதுதான் கொஞ்சம் நாள் கிலோ 440 50 60 70 ரூபாய் 80 ரூபாய் வரைக்கும் போகும். அதுதான் கதலி ஒரு டைம்ல நல்ல விலை வித்தது 120. அது அவங்களுக்கு சீசனுக்கு அதான் சீசனுக்கு ஏத்த மாதிரி. ஓகே நானும் கேட்டதில்ல 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு நானும் கேட்டது. அப்படி 2 குலையும் 200 ரூபா. 2 குலையும் 200 ரூபா ஆகுறாங்க. 2 குலையும் 200 ரூபா கொடுக்குற மாதிரி. அதுதான் ஒரு கிலோ புண்ணாக்கு என்ன விலை, ஒரு கிலோ தவிட என்ன விலை. அதுதான் 200 300 ரூபா கேட்கலாம். அதான் அப்படி ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி அதுதானே. தோட்டக்காரருக்கு தான் இந்த டைம் பிரச்சனை. எல்லாருக்கும் நல்ல வாசி இருந்தாலும் இப்ப கொஞ்சம் முந்தி தட்டுப்பாடு வந்தாலும் விடாங்க பறிச்சு வேண்டி போடுவோம். அப்படியும் இருந்து 100 ரூபாயும் அப்படி குழி அப்படியே பண்ணி கொண்டு இப்ப இதை பாருங்க. இந்த குழி 200 ரூபா கேட்கிறாங்க பாருங்க. அதுதான் தோட்டக்காரர் இல்ல விரும்பி இந்த விலையை அப்படி நல்லா குறைஞ்சிட்டு. அதுதானே தோட்டக்காரருக்கு தான் பிரச்சனை. ஒரு தோட்டம் வேலை செய்யறதுக்கு 3000 ரூபாய். அவருக்கு தேத்தனி மத்தியானம் சாப்பாடு வெத்திலைக்கு அதுக்கு சொல்லிட்டா ஒரு ஆளுக்கு 3000 4000 ரூபாய் முடியும். ஒரு ஆள் அவர் வெயில் போய் ஒரு 5 ரூபாய் சாப்பாட்டுக்கு ஒரு மணித்தானம் இருப்பார்.
அப்ப கஷ்டம். நான் தான் செய்யற மாதிரி வராது. அதுதான் உண்மை. நான் செய்யக்கூடிய அளவுக்கு செய்யலாம். மற்றபடி கூலி கண்டா கஷ்டம். 10 ரூபாய் 1000 கண்டுக்கு 1000 ரூபாய் பாத்தி கட்ட 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். அதை கொண்டு வந்து இங்க 200 ரூபாய்க்கு தாங்க காணும். பாருங்க கஷ்டம். வாழைக்குள்ள நல்ல விலை வித்தா வருவாய். சரி, நன்றி நன்றி நன்றி. அது போய் 400 ரூபாய் இன்றைக்கு அவங்க எடுத்தாங்க. சரியா வச்சுட்டு கட்டேன். இன்னக்குள்ள வந்து 200 ரூபா 2 கிலோயும் 1 கிலோ 100 ரூபா படி கேட்கணுமா. ஸோ நல்லாவே விலை உறைஞ்சிட்டேன்னு கனவே தோட்டக்காரருக்கெல்லாம் எல்லாமே இதாக சொல்கிறாங்க. ரொம்பவே விலை உறைஞ்சி. ஸோ இந்த முறை தான் இந்த அளவு அடிபட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்துருவேன் நினைக்கிறேன். இங்கே வந்து இப்போ இந்த முறை வந்து கதலி குலைகள் ரொம்ப விலை உறைஞ்சிருக்கு. 15 ரூபா 20 ரூபா நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ விலை உறைவாண்டு. எல்லா பழமுமே இதர கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்குது. 80 100 ரூபாய்க்கு போகுது. 80 இல்லை 60 70க்கு போகுது. மற்றபடி எல்லாமே கதலி கொஞ்சம் வந்து நல்லாவே குறைஞ்சிட்டான். ஸோ தோட்டக்காரருக்கு தான் இந்த டைம் கொஞ்சம் பிரச்சனையான ஒரு டைமாக இருக்குது. விற்கிறாக்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல தான், நல்ல விலை குறைஞ்சிருக்கு தானே. ஸோ கொஞ்சம் கூட குறைய விற்கலாம். இது நீர்வேலியில் இருக்க வாழைப்பழ சந்தை இப்போதைய நிலவரம். இதை பற்றின கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் உங்களுக்கு மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அந்த வெயில் கூட தானே. ஓ, அதனால அந்த மேல இதெல்லாம் சுருட்டி குடும்பம் மாதிரி மருந்து 2-3 வித மருந்துகள் பாவிச்சேன். மிக்சி மேங்கோசா பவுடர் சொன்னாங்க ஃபுல்லாகவே அடங்கிச்சு. ஓ, அதுதான் போன முறையில் நான் அடிக்க இல்லை. ஒரு நாங்கள் வெயிலுக்கு கொஞ்சம் கிரைப்போலையும் கூட இப்போ சொல்லி 2 ரூபாய்க்கு வரும். நல்லா குறைஞ்சிட்டா. ஒரு வருஷம் மட்டும் 2 காய்க்கிறது பாட்டை கஷ்டம். எத்தனை கிலோ கிட்ட கொடுத்துருப்பீங்க? ஒரு 150 கிலோ கிட்ட. 150 கிலோ கிட்ட ஒரு முறைக்கு 1000.